ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலர் பை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎம் சேனல். சேனலில் பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணிட்டு சேனலில் பாருங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு மீட்டிங் நடந்துச்சு, நடிகர்களுக்கான ஒரு மீட்டிங். நடிகர்கள் மாநாடு மாதிரி இல்லை, அதாவது நடிகர்கள், தயாரிப்பாளர்கள். லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தோம், நடிகர்கள் வந்து பொது பிரச்சனைகளை பற்றி பேசாதீங்க சொல்லியிருந்தோம். இப்போ அவங்க தொட்டாங்க அந்த பிரச்சனையை. அதனாலதான் அந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணிட்டு இருக்கோம். சும்மா வந்து ஏதோ நாங்க தெருவில் பொறுத்த எந்த தொழில் அவுத்துல இன்டர்நேஷனல்ல லிங்க் அதாவது தொட்டுருக்காங்க. உள்ளூர் அரசியல பாக்குறதே துப்பு இல்லையா ஒருத்தவங்களுக்கு, எங்க உலக அரசியலுக்கு போயிட்டாங்க. அதுல நம்ம அந்த வருத்தத்தை தெரிவிச்சிடலாம். ஆனா பாலஸ்தீன மக்கள் வந்து ஏங்க ஒரே ஒரு துரோகத்தால வீழ்த்தப்பட்டு ஒரே ஒரு விஷயங்க, நிச்சயமா இந்த ஒரு விஷயம்ன்றது கேட்கக்கூடிய விஷயம். அது நம்ம தமிழ்நாடு முதல்ல செயல்படுறது விமர்சனம் பண்ணல, 100% ஏற்றுக்கொள்ள விஷயம். நாங்களும் வந்து உண்மையா பாலஸ்தீன் மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க, எதுவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எப்படி கேட்டீங்கன்னா, அந்த ஊர்ல உள்ள அந்த கர்ப்பிணி பெண்கள், குழந்தைங்க சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம, இந்த ரெண்டு தலைவருக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனை என்ன வாண்டடா கொன்னுடுங்கடா அப்படிங்கிற மாதிரி வர. ஐயா அதாங்க, தலைவர் நடுவில் உள்ள பிரச்சனை இல்ல, ஏங்க பொதுமக்களை கொள்றாங்கன்னு தெரியல. இந்த பொதுமக்களுக்காக யாருமே குரல் கொடுக்க மாட்டேன். எந்த நாடும் இப்ப எல்லா நாடும் இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கு. இந்தியா லெவல்ல இப்ப தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் லெவல்ல பேச ஆரம்பிச்சிருக்குன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். தமிழ்நாடு வந்து அப்பையில இருந்தே ஒரு டிஃபரெண்டான ஒரு மாநிலம். நம்ம எல்லாம் ஒரு அன்புக்கு அடிமையானவங்க. நம்ம அன்புக்கு அடிமையான கூட்டம், நம்ம ஒரு அடிமை கூட்டம். எப்படி கேட்டீங்கன்னா, அன்புக்கு அடிமை கூட்டம். அதனாலதான் நம்மள நிறைய பேர் ஏமாத்திட்டு போயிடுறாங்க. இப்ப நம்ம எதுக்காக பேசணும்னா, அவங்களுக்காக நீங்க பேசுறது நியாயமான விஷயம், ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். ஆனா ஏன் நடிகர்கள் பேசுறாங்க தான் எங்களுடைய கேள்வி. இது வந்து எப்படி பேசுனா, பொதுவா போராடக்கூடிய நம்மள மாதிரி பேசலாம். நம்ம எப்படி பேசணும், பொதுவான விஷயங்கள் பேசணும், நம்மள மாதிரி பேசலாம். இல்ல பொதுவா போராட்டக்காரர்கள் இருப்பாங்க பாருங்க, அவங்க பேசினா பொதுமக்கள் பேசலாம். நடிகர்கள் பேசவே பேசாதீங்க. எதுக்காகனா, நீங்க எந்த பிரச்சனையும் குரல் கொடுக்காத திராணி இல்லாத ஒரு நடிகர்கள். இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பேச வந்தாங்களா, இல்ல இவரு யாரு, நம்ம அமெரிக்க அதிபர் காதல் விழுவதுல அதுக்காக பேச வந்தாங்களான்னு தெரியல. அவர்ல முக்கியம் பாத்தீங்கன்னா அந்த அமீர், அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா சத்யராஜ் சார் இருக்காரு இல்லைங்களா, அவரு. இன்னொருத்தவர் பாத்தீங்கன்னாக்கா நம்ம பிரகாஷ் ராஜ் சார், இல்ல வெற்றிமாறன் சார் கூட இணைஞ்சுக்கிட்டாங்க. இவங்க 4 பேரை பத்தி ஏன் நம்ம விமர்சனம் பண்ற தயாரா வந்துட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஜித்குமார் இருக்காரு இல்லைங்களா, அவங்க இறந்து போனார் தெரியுமா. அந்த வழக்குல ஒரு நடிகை கொல்லப்பட்ட அடிச்சு கொன்னாங்க. அந்த வழக்குல ஒரு சின்ன குரல் இல்ல, எழுத்து வடிவு கூட கிடையாது. கப்பு சிப்புன்னு எங்க போய் இருந்தாலும் நாடு கட்டுப்படுத்தாங்க. எவ்வளவு கேவலமான பிரிவுல நம்ம. அது சொந்த வீட்டுல உங்க அப்பா செத்து கிடக்காரா தம்பி அப்படின்னா, அப்பா அது மயராவது அங்க பாடுறா பக்கத்துல எங்க அத்து செத்து கிடக்கு, அதுக்கு போய் அழுகுறான். இது இவ்வளவு ஒரு கேவலமான அரசியல் பண்ணிட்டு இருக்கு. அதாவது ஆளுங்கட்சிகளை எதிர்த்து பேச மாட்டீங்கன்னா, ஆளுங்கட்சி நீங்க என்ன இப்ப ஆளுங்கட்சிக்காக மீட்டிங் தான் போட வந்திருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் போது இதுக்கெல்லாம் பேசுறதுக்கான வந்து ஒரு குரலா கூட வேணாங்க. அதை நம்ம சொன்னோம், அந்த எழுத்து வடிவம் கூட வரலங்க. ஒரு நடிகர்கிட்ட பேர் மைக்கு நீட்டுறாரு செய்தியாளர், ஏன் நடிகர் இந்த அஜித்குமார் வழக்குல வந்து நீங்க குரல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நோ கமெண்ட்ஸ். அவன் என்ன பண்ணலாம். அமீர் தூங்கிட்டு இருந்தாரு. அமீர் பயங்கரமா பேசுவார். அவர் அமீர் சார் பேச பாத்துருக்கீங்களா நீங்க? அவர் அடிக்கிற அதாவது முன்னாடி பொதுவான ஆள் மாதிரி காட்டிப்பாரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இப்ப என்ன பிரச்சனை நடக்குதுன்னா, தமிழர்கள் வந்து பொதுவான ஒரு மக்கள், எங்க அகதியாம தட்டு கேட்கிற மக்கள். நீங்க பொதுவான ஆள் காட்டிக்காதீங்க. நீங்க இந்த கட்சிக்காரங்க ஒத்துக்க, நாங்க ஓகே சந்தோஷம், அப்பா அவர் கட்சிக்காக பேச வந்தாரு, ஒத்துக்கிறேன். ஏன் அப்படியே பிரகாஷ் சார் பேசுறாரு, எப்படி பேசுறாருன்னா, இதெல்லாம் பேசணும் நீங்க அரசு சொல்லுவீங்கன்னா நான் அதை பேசுறது அரசியல் பேச தயார். அப்ப எப்ப உங்க ஊர்ல செத்து, அதாவது நம்ம ஊர் நாட்டுலங்க, அது இப்போ என்ன போட்டுறாங்க சின்ன போடுறது, மக்கள் பணியாளர் வந்து பணியாளர் பண்ண சொல்லிட்டு அடிச்சாங்க. கூலி படத்தை கணக்கு காட்டி என்ன பண்ணிட்டாங்க, அந்த கூலி படமும் ஒன்னா வந்துச்சு அன்னைக்கு. அதுக்கப்புறம் போராட்டம் நடக்கல, என்ன பண்ணாங்கன்னே தெரியல. கார்பரேஷன் தொழிலாளர் எத்தனை நாள் போராட, 13 நாள் 15 20 நாள் போராடினவங்கள ஒருத்தன் கூட கிட்ட நின்று ஒரு ஆதரவு. வீட்டுல உள்ள குப்பையில எடுக்கலாம், நீங்களா குப்பைங்க, நீங்க இல்ல எல்லாருமே குப்பையோட குப்பை வச்சுக்கிறீங்க எல்லாரும். அவங்களுக்கு என்னங்க, கிளீன் பண்றதுக்கு ஆள் இருக்கு, துடைக்கிறதுக்கு ஆள் இருக்கு, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. தெரியாது அவங்களுக்குலாம், இவங்களுக்கு நாத்தம் அடிச்சான்னு தெரியும். இன்னைக்கு அவங்களோட வாழ்வில் என்ன ஒரு கேள்விக்குறியா இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இன்னொரு அவங்க வாழ்வில் தீர்வு கொண்டு வரல, இதுக்கெல்லாம் போராட்டம் பண்ண மாட்டீங்களே. அங்க வெளிநாட்டுல ஒரு ஆள் பிரச்சனை நடக்குது, அந்த நாட்டுக்கு வந்து நாட்டுக்கு சண்டை, அந்த நாட்டு நாட்டு மக்கள் உயிர் போடுறாங்க அப்படின்னா, இங்க இருந்து நீங்க நின்னு நிக்கக்கூடிய இடத்துல உள்ள பிரச்சனையாவும் காலு கீழே நடக்கூடிய விஷயங்கள் நீங்க பார்க்க விரும்பல, தலைக்கு மேல நடக்குது. அண்ணாதான் பாப்பா ஏங்க, நிச்சயமா காசா பிரச்சனை குரல் கொடுக்க வேண்டியதான். நீங்க குரல் கொடுக்க சொல்றோம், நாங்க குரல் கொடுத்துக்கிறோம், எங்களுக்கு பேச தெரியும், நீங்க இல்ல பேசாதீங்க. தயவு செஞ்சு நடிச்சோமா, கூலி கிடைச்சுதா, பணம் கிடைச்சுதா, வாங்கிட்டு போனோமான்னு இருக்கணும். இந்த அரசியல் பேசுறோம், சமூக பேசுறோம், நீதி பேசுறோம், டிஎம்கேக்கு ஒத்து ஒரு வேலை வச்சுட்டு யாரும் வராதிங்க. இதுல ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, நம்ம நாட்டுல நம்ம ஒரு சில பிரச்சனை சுத்தி கட்டிட்டு இருக்கோம். வெள்ள தெரியாத பிரச்சனை எவ்வளவு பிரச்சனை, வரதட்சணை கொடுமை அளவு தினம் ஒரு பொண்ணு செத்துட்டு இருக்கு தெரியுமா அந்த விஷயம்.
இவங்க அதுக்கெல்லாம் அந்த அரசு என்ன பண்ண வரதட்சணை எங்கேயும் வாங்கல, சட்டத்தை போட வேண்டானே. நம்ம அதாவது பேசக்கூடிய நம்மள்ட்டயே எத்தனை பேர்த்த நம்ம நீங்க எதாவது போகும்போது நம்மள்ட்ட ஒருத்தவங்க தண்ணி கேட்கும்போது தண்ணி கூட இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. நம்ம கண் கூட பார்க்கலாம். இங்க நாடு அழிஞ்சிட்டு இருக்கு ஒரு பக்கம். இங்க நம்ம நாடு கடத்தப்பட்டு சொந்த ஊர்லயே நம்ம நாடு கடத்தப்பட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம என்ன வாழ்வாதாரம் இல்ல, சாப்பாடு இல்ல, சோறு இல்ல, தண்ணி இல்ல, பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி கூட்டம் போட்டு ஒரு இளைஞருக்கு ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரமாட்டீங்க, ஒரு கூட்டம் போட்டு பேசுறீங்க. மண் வளங்கள் எடுத்து திருடுறாங்க, மழை வளங்கள் திருடுறாங்களா, எல்லாமே கொள்ளை அடிக்கிறாங்க. நிறைய விஷயம் தப்பு நடந்துட்டு இருக்கு நம்ம நாட்டுல பிரச்சனை இருக்கு. இதுக்கு ஏங்க நீங்க குரல் கொடுக்கல? நீங்க இப்ப நாங்க பேச போதே கிடையாதுங்க. நீங்க எப்ப நீங்க இதை பேசின அரசியல் தான் சொல்லிட்டு ஒரு வார்த்தை விட்டாரோ எனக்கு அதான் கோவமே வருது. அது வேற சமூக நீதியில இந்தியாவின் மிக சிறந்த ஆகச்சிறந்த டைரக்டர் வேற உள்ள பேசிக்கிட்டு இருக்காரு. யாரு அவரு? வெற்றிமாறன். ஆமா, இப்ப அவர்லாம் இந்த பிரச்சனையே வராம இருந்திருக்கலாம். அவர் ஏன் இப்ப பேச வந்தாருன்னு தெரியல. ஏன்னா இது எதுக்கு நம்ம பேசணும் தெரியுங்களா? நம்ம கண் கூட ஒரு விஷயம் நம்ம பேசியிருக்கோம். அஜித்குமார் இருக்காரு இல்லைங்களா, அவரோட அவர் வழக்கை பத்தி நம்ம வீடியோ போட்டிருக்கோம்னா அதுக்கான நியாயத்தை கேட்டிருக்கோம். நிதன்யா இருக்காரு, சகோதரர் நிதன்யா பாருங்க எவ்வளவு கொடுமையா அந்த பெண் இறந்தாங்க, அவங்களோட வழக்கு தெரியல. இவங்க பாருங்க கவின்குமார் கொலை வழக்கு எவ்வளவு கொடூரமா இருந்துச்சு, அது ஆணவ கொலை, அதை பத்தி பேச வரல. படம் மட்டும் எடுக்கிறீங்க, அது நல்லா வசூல் சம்பாதிக்குது, ஆணவ கொலை படம் சம்பாதிக்க நீங்க சொல்ற மாதிரி நடக்குதா? அதை பத்தி பேசல. காசாக்கால மக்கள் உயிர்கள் பலியாகிறது, தமிழ்நாடு ஏன் கொந்தளிக்கிறது, நாங்கள் மோடியை பார்த்து கேட்கிற, மோடி நீவே பேசுனியா ட்ரம்ப் கிட்ட அப்படின்னு கேள்வி கேட்டுருக்கீங்க. அங்க கேட்கறது ரைட்டுங்க, நீங்க கேளுங்க. ஏன் நீங்க கேக்குறீங்க? நாங்க கேட்டு அது மாதிரி பாருங்க. நீங்க சொல்ற ஃபர்ஸ்ட் சொன்னீங்க பாத்தீங்களா, இங்க உங்க மடியில சேர்த்து ஊந்துட்டு இருக்கிறவங்க எல்லா மக்களு இங்க இவனை தூக்கி தள்ளி விட்டுட்டு எங்கேயோ இருக்கணும் மேல பிடிச்சி தொங்கி விழுக்கிறாங்க. இந்த பிரச்சனை இழுத்துட்டு கொண்டு சேர்க்கிறேன் பாரு சொல்லிட்டு. இங்க பாருங்க பொதுமக்கள் அதுல கமெண்ட்ஸ் வர போடுறாங்க பாருங்க. அப்பா இன்னைக்குதான் நிழல் உலகத்துல இருந்து நிஜ உலகத்துக்கு வந்திருக்காங்க நடிகர்கள், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹீரோக்கள் நிஜ உலகத்துல இருக்க ஹீரோக்கள் இன்னைக்கு நிஜ உலகத்துக்கு வந்திருக்காங்க, நிஜ உலக ஹீரோக்கள் ஆயிட்டாங்க சொல்லிட்டு. ஏன்னா அறிவில்லை அவங்க எல்லாம் கமெண்ட்ஸ் போடுறவங்க எல்லாம். இந்த ஏற்கனவே நம்ம ஊர் பிரச்சனைகளை மக்கள் நடிகர்கள் நம்பி இன்னும் போகாதீங்க. அதே மாதிரி இப்ப சிம்பிள் நம்ம இன்னொரு விஷயம் சொல்ற பாருங்க. இன்னைக்கு விஜய் சார் அரசியலுக்கு வந்துட்டாரு. ஆமா இல்லைங்களா? அந்த அரசியலுக்கு உங்க ஆதரவா இல்லையா, இதை உங்களால தைரியமா சொல்ல முடியுமா? எந்த நடிகராலோ சொல்ல மாட்டாங்க. எதுவுமே விஜயகாந்த் சார் வந்தாரு, பாவம் இன்னைக்கு வர பத்தியா விஜயகாந்த் நல்ல மனுஷன், அங்க போனாரு, சோறு போட்டாரு, அது போட்டாரு சொல்லிட்டு இன்னைக்கு புராணமா பாடுறாங்க. எங்க போனாலும் இந்த எதையும் குறிப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு எங்க தேவையோ அங்க யூஸ் பண்ணிக்கிறது. ஒரு பட திரைப்படவா நீ விஜயகாந்த் சரி எப்படிலாம் இருந்தாரு. ஏன் அவர் இருக்கும்போது அவர் அரசியலுக்கு வந்தப்போ ஒரு ஆள் சப்போர்ட் பண்ண ஒரு தைரியம் இல்லாத ஆளு நீங்களா. நான் உங்க சினிமா ஃபீல்ட்ல இருக்கவங்களே ஆதரிக்க தைரியம் இல்லாத ஆளுங்க, நீங்க அரசியல் பேச வந்துட்டீங்க. அதை விடுங்க, அந்த சினிமாவே கெடுக்கிறதே ரிவ்யூ பண்றானுங்க, அவனுங்க தட்டி கேட்க வக்கல. உங்களுக்கு அழிஞ்சிட்டு இருக்கு ஒரு பக்கம், சினிமா ஃபீல்ட்லாம் அழிஞ்சிட்டு இருக்கு, குட்டுமே அழிஞ்சிட்டு இருக்கு. அப்பதான் உங்க ஃபீல்டுல ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க, உங்க ஃபீல்ட முன்னேற்றிட்டு குரல் கொடுக்க வேண்டாம். எங்களுக்கு கொடுத்துக்க தெரியும். அப்படி நீங்க குரல் கொடுக்குறீங்களா? இன்னமும் சரி, உங்களுக்கு டைம் தரேன். என்ன தெரியுமா டைம் தரேன்? இப்போ அந்த 4 பேர் பேசினாங்கல்ல, அந்த 4 பேரும் அஜித்குமாருக்கு என்ன தீர்வு அதை சொல்லிட்டு நீங்க திருப்பி லைனுக்கு வாங்க, நாங்க திருப்பி கண்டினியூ பண்றோம் இந்த வீடியோ. நாங்க இதை பத்தி உங்களுக்கு கருத்து என்னவோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கருத்து இதுக்கு ஒத்துப்பதான் பார்ப்போம். ஆமா, இந்த கருத்துக்களை நாங்க பேச தப்பு தான் சுட்டி காட்டுங்க. நாங்க எதுவும் தவறா பேசல. எங்களுக்கு என்ன ஆதங்கம், பொதுமக்களுக்கு வாய்ஸ் கொடுக்க வந்தீங்க, ஏன் கொடுக்குறீங்கன்றதான் கேள்வி கேட்கிறோம். இதை கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா தெரிவிங்க. நன்றி, வணக்கம். நன்றி.